ட்ரெண்ட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. சோசியல் மீடியாவை திறந்தாலே இன்னைக்கு எல்லாருமே இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், எல்லாருக்குமே இப்படி விஜய் கண்டென்ட் மேல கண்டென்ட்டா கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே அவரை விமர்சிக்கிறதா நினைச்சு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ விஜய் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காரு. அது எல்லாமே அவருக்கு அகெயின்ஸ்டா தான் போய் முடியுது. ஒன்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா எது எங்க போனாலும் அது நம்மளை தேடிதான் வரும் அப்படின்றது. சோ அதே மாதிரிதான் இப்போ விஜய்க்கும் இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா நான் விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசுறேன் அப்படின்றது எதுவுமே கிடையாது. சோ முழுக்க முழுக்க ஒரு பெண்ணுக்கு ஆதரவா மட்டும்தான் இந்த வீடியோ இருக்கும். சோ ஏன் அப்படின்னா, விஜய் சங்கீதா விவாகரத்து இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நாமளும் இதை பத்தி பேசி வீடியோ எல்லாம் போட்டிருந்தோம். சோ இது அவங்க குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பர்சனலான விஷயம். இத இந்த அளவுக்கு எல்லாரும் பேசுறதுக்கான காரணமே விஜய் தான். சோ அவர் மட்டும் அந்த குடும்பத்துக்குள்ளவே இந்த பிரச்சனையை பேசி முடிச்சிருந்தா இந்நேரம் இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. விஜய் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா மக்கள் எல்லாருமே இன்னும் அதிகமா விஜய் மேல ஒரு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு மாசம் அவரு அந்த துக்கத்திலே இருந்தது, கரூர் மக்களை கூப்பிட்டு இங்க பேசினது, அப்ப அவரோட முகத்தை பார்த்துட்டு அந்த கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்கள என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்க வீட்லயும் அந்த கூட்ட நெரிசல்ல ஒரு குழந்தையே இறந்து போயிடுச்சு, அப்படி இருக்கும்போது விஜய பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் பல நாள் சாப்பிடாம பல நாள் தூங்காம ஒரு மனுஷன் இருந்தா எப்படி இருக்க முடியுமோ அப்படிதான் இப்ப விஜய் இருக்காரு. கண்டிப்பா எங்களோட சப்போர்ட் எல்லாமே அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அதை கேட்டு பல பேர் விஜய்க்கு ஆதரவாகவும் அன்பாவும் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அது நிச்சயமா யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். அதுக்கு விஜய் எந்த விதத்திலையும் காரணம் கிடையாது. ஆனா அவரையே டார்கெட் பண்றது அப்படின்றது ரொம்ப ஒரு கொடுமையான செயல் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அதுல ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆன மாதிரி எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசின பேச்செல்லாம் ரொம்ப ஃபயரா பேசினாரு. அது எல்லாமே பயங்கர வைரலாவும் ஆச்சு. சோ அந்த அளவுக்கு விஜய்க்குன்னு இன்னும் நிறைய ரசிகர்கள் கூட்டம் சேர்ந்துச்சு. இப்போ இந்த விவாகரத்து பிரச்சனைக்கு அப்புறம் திரும்பவும் பாத்தீங்கன்னா அப்படியே விஜயோட அந்த ரேஷியோ அப்படின்றது கீழே இறங்கிடுச்சு, சரிஞ்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் இன்னும் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, யாரு என்ன வேணா சொல்லுங்கப்பா, நான் நம்பவே மாட்டேன், விஜய்க்கு தங்கச்சியும் நான் தான், பொண்டாட்டியும் நான் தான், எல்லாம் நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரசிகர்கள் பேசியிருந்தாங்க. அப்படியும் அவர் வாயை திறக்கல அப்படின்ற பட்சத்துல மத்தவங்க எல்லாருமே இதை பத்தி பேசியிருந்தாங்க. அவர் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லல, ஆமானும் சொல்லல. அவர் பாட்டுக்கு இப்ப வரைக்கும் கட்சி வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காரு. குடும்பத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை பத்தி அவர் இன்னும் பேசவே இல்லை. அதை பத்தி ஒரு ட்வீட் கூட போடல. சோ அந்த மாதிரி இப்போ போய்கிட்டு இருக்கு. உண்மையிலே விஜய் தமிழ்நாட்டை நல்லபடியா ஆளணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்திருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணணும். இந்த பிரச்சனையை ஸ்டாப் பண்ணிட்டு தான் நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கணும், பேசணும். ஃபர்ஸ்ட் உங்களோட பிரச்சனையே பெரிய அளவுல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதால பாதிக்கப்படுறது நீங்களோ உங்க குடும்பமோ கிடையாது. உங்களை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ரசிகர்களும் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் தான். ஏன் அப்படின்னா, அவங்களதான் எல்லாருமே பயங்கரமா ட்ரோல் பண்ணி போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். சோ அடுத்து சின்ன அண்ணின்னு சொல்றாங்க, சின்ன அம்மான்னு சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துடைய அடுத்து அம்மா அப்படின்னா த்ரிஷா அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? ஏற்கனவே ரவி மோகன் கெனிஷா இது மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. ஐஸ்வர்யா அவங்களோட வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சு. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒரே காஸ்டியூம் போட்டுட்டு போயிருந்தாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் கலர் போட்டுட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய பிரச்சனையா அதை பேசினாங்க. அதுக்கு பல பேர் ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சிலர் கெனிஷாவுக்கும் ரவி மோகனுக்கும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சோ ரவி மோகன் சினிமாவில இருந்ததுனால இந்த பிரச்சனை முழுக்க முழுக்க சினிமாவோட முடிஞ்சு போயிடுச்சு. நடிகர்கள் அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் ஒரு சாதாரணம் அப்படின்னு பேசிட்டாங்க. இந்த அளவுக்கு பெருசா வைரல்ல ஆகல. சோ எல்லாருமே ரவி மோகனை ஒரு பக்கம் திட்டினாங்க, ஒரு பக்கம் பெண்ணுக்கு ஆதரவாகவும் பேசினாங்க. ஆனா இந்த விஷயத்துல இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, விஜய் தனிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வரும்போது அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம, அந்த அரசியலுக்கு எந்த ஒரு களங்கமும் வராம அவர் பாத்துக்கணுமா இல்லையா? ஆனா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் போது, விவாகரத்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது த்ரிஷாவோட இவர் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்றாரு. அதை அட்டன் பண்றது மட்டும்
மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் வேற வேற கார்ல வேற வேற ட்ரெஸ் போட்டுட்டு அங்க போய் மீட் பண்ற மாதிரி இருந்திருந்தா கூட ஓகேன்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா ஒரே கார்ல ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வந்து இறங்கினா எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கா இருந்தது. இத பார்க்கக்கூடிய பல பேர் என்ன சொல்றாங்க, அதாவது மத்த கட்சிக்காரர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து இந்த கல்யாணத்துக்கு சங்கீதாவை கூட்டிட்டு போயிட்டு மத்த எல்லா கட்சிக்காரர்களையும் செருப்பால அடிப்பாரு அப்படின்னு நினைச்சா அவங்க கட்சிக்காரங்களே அவர் வந்து செருப்பால் அடிச்ச மாதிரி த்ரிஷாவை கூட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயுடைய நெருங்கிய சினிமா வட்டார நண்பர்கள்னு ஒரு சிலர் இருக்காங்க. அதுல முக்கியமானவர் ஸ்ரீமன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாரு என்ன வேணா சொல்லுங்க, விஜயை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் அந்த மாதிரி கிடையாது, இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு போஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரை ஒரு முன்னோடியா வச்சு இப்ப விஜய் த்ரிஷா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி கட்சிக்குள்ள வந்தாங்களோ அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இப்போ கட்சிக்குள்ள வர போறாங்க. கூடிய சீக்கிரம் த்ரிஷாவும் கட்சியில இணைய போறாங்க அப்படின்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க. அரசியல் வேற, கட்சி வேற, இதெல்லாம் ஓகே, பட் பர்சனல் லைஃப் அப்படின்றது கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களால வெளியில போயிட்டு எல்லா இடத்துலயும் நல்லபடியா இருக்க முடியும். இதுவே அதாவது பேஸ்மெண்ட் குடும்பம் அப்படிங்கிறது அதுவே உங்களுக்கு சரியில்லைன்னா வெளியில போய் நீங்க என்ன சரியா பண்ணிட போறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கல, பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் கட்சிக்காரர்களும் கேட்கிறாங்க. இதுல நிறைய பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்ணா ஏமாத்திட்டு என்ன, ஏன்னா இப்படி பண்ற, ஏற்கனவே நம்மளை சுத்தி 1008 பிரச்சனை வருது, எல்லாரும் நம்மளை வந்து அவ்வளோ ட்ரோல் பண்றாங்க, அவ்வளோ மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, இதுல நீயே அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு என்ன, ஏன்னா இப்படி பண்ற, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தங்கச்சிங்கெல்லாம் வந்து கதறாங்க. சோ அண்ணன் இப்படி பண்றது சரியா தவறா அப்படின்றது இன்னைக்கு பெரிய பேசு பொருளா போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சோ சங்கீதா அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? சங்கீதாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அவங்க வந்து ஒரு குடும்பத்துல ஈடுபட்ட பெண். சோ பிள்ளைகள், கணவர், மாமனார், மாமியார் அப்படின்னு சொல்லியே உலகமா நினைச்சு வாழ்ந்தவங்க. அப்படி இருக்கிறவங்க இப்ப டிவோர்ஸ் அப்ளை பண்ணி பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க இப்படி வந்து த்ரிஷாவை கூப்பிட்டுட்டு ஒரு கல்யாணத்துல ஜோடியா போய் நிக்கிறது அவங்களுக்கு மனசுல எவ்வளோ ஒரு வலியை கொடுக்கும். அந்த போட்டோவை ஒன்னா பார்க்கும்போது அவங்களோட மனசுல எவ்வளோ அழுவாங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிக்கல, ஏன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள, அதாவது கணவன் மனைவி உங்க ரெண்டு பேருக்குள்ள 1008 பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு பெண்ணோட கண்ணீருக்கு இன்னொரு பெண்ணே துணை போறது எந்த விதத்துல நியாயம்? அவங்களும் ஒரு பெண் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம அவங்க நடிகை, இவங்க ஏன் இதெல்லாம் யோசிக்க போறாங்க? அவங்க வந்து பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதே பணத்துக்காக நாளைக்கு உங்களை விட்டுட்டு இதை விட ஒரு பெரிய போஸ்டிங் கிடைக்குது, இதை விட மிகப்பெரிய ஒரு கட்சிக்காரர் எனக்கு வந்து சம்பந்தம் ஆகிட்டாரு அப்படின்னு சோ அவங்க உங்களை விட்டுட்டு அவங்க கூட போக மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? எந்த நம்பிக்கையில உங்க கூட இத்தனை வருஷம் வாழ்ந்த மனைவியை விட்டுட்டு இப்படி த்ரிஷா கூட சுத்துறதெல்லாம் நல்லதா அப்படின்னு வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மாதர் சங்கத்துல இருந்து மறுபடியும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணை மனரீதியா துன்புறுத்துற ஒரு விஷயம் தான் இது. சோ இதுக்கும் அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா சட்டத்துல இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நினைச்சா இதுக்கும் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். ஆனா அவங்க அதெல்லாம் பண்ணல, ஏன்னா ஆல்ரெடி கேஸ் இருக்கிறதுனால இப்போ நெக்ஸ்ட் இயரிங்க்கு வந்து விஜய் போயிட்டு ஆஜர் ஆகணும். அவர் ஆஜராகி அவர் அங்க சொல்ல போற பதில்ல தான் இன்னும் பெரிய பெரிய பூகம்பங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கட்சி தொண்டர்கள்லாம் வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க இப்பவே இப்படி பண்றீங்க, அப்ப கோர்ட்டுல போய் என்ன பேச போறீங்க? ஆமான்னு சொல்லி விவாகரத்தை கொடுத்துட போறீங்களா? அப்படி கொடுத்துட்டா யாரும் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, கொஞ்ச நாள் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ எது எப்படி போனாலும் பர்சனல் வேற, அரசியல் வேற அப்படின்றதுதான் உண்மை. ஆனா பர்சனல் கரெக்டா இருந்தாதான் நம்மளால அரசியல்லையும் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது முதல் கோணம் முற்றிலும் கோணம் அப்படின்ற மாதிரி இங்க சரியில்லைன்னா இதுக்கப்புறம் எல்லாமே சரியில்லாம எல்லாமே தப்பா தான் நடக்கும் அப்படின்றதுதான் உண்மை. சோ புரிஞ்சு நடந்துக்கோங்க விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லி பல தங்கச்சிகள் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. பல கட்சிக்காரர்கள், உங்களோட கட்சிக்காரர்களே கதறாங்க நீங்க பண்ற விஷயத்த பார்த்து. எப்படி இப்படி எல்லாம் பப்ளிக்கா உங்களால பண்ண முடியுது, பேச முடியுது? இதெல்லாம் வாழ்க்கையில சாதாரணம் தான், சகஜம் தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே இந்த மாதிரி வந்து மனைவியை தாண்டி இன்னும்
இன்னும் பல உறவுகள் வச்சுட்டு தான் இருக்காங்க. பட் எல்லாமே பிரைவசியா தான் இருக்கே தவிர இப்படி பப்ளிக்கா கிடையாது. நீங்க பொது வாழ்க்கையில வந்துட்டீங்க, அப்புறம் எப்படி அதை மறந்தீங்க? தயவு செஞ்சு உங்களோட பிரச்சனைய சுமூகமா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அரசியலுக்கு வாங்க. ஏற்கனவே உங்களுக்கு இருந்த 100% ஓட்டுல 70% மாறிச்சு. இப்போ அது 50 மாறி இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல நீங்க என்ன பண்ண போறீங்கன்றது தெரியல. அடுத்து ஓட்டே இல்லைன்னா நீங்க ஜாலியா போயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கு. நீங்க வந்து இன்னும் பல தலைமுறைகளுக்கு நீங்க உட்கார்ந்தே சாப்பிடலாம். உங்களை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள், உங்களோட ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? உங்களை நம்பி தானே அவங்க மத்த கட்சியெல்லாம் விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அதிமுக முன்னாள் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவரு ஜெயலலிதா அவர்களை அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில இருந்தாரு. இப்போ உங்களை நம்பி உங்க கட்சிக்கு வந்திருக்காரு. அப்போ த்ரிஷாவை இப்ப அவர் அம்மான்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி அதுக்கும் நிறைய பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே கொண்டாட்டமா இருந்துகிட்டு இருக்கு. சோ அவங்க வந்து எல்லாருமே கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உங்களை கலாய்ச்சிட்டு விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரம் நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். இதனால பாதிக்கப்பட போறது நீங்க கிடையாது, உங்களை நம்பி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள் தான். சோ ஒருத்தர் சொன்ன மாதிரி மத்த கட்சிக்காரங்களை நீங்க செருப்பால் அடிப்பீங்க, இதெல்லாம் இல்ல, உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி நினைச்சா உங்க கட்சிக்காரங்களே நீங்க செருப்பால் அடிச்ச மாதிரி ஆமா உண்மைன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் இப்ப நீங்க இப்படி பண்றதுனால எல்லாரும் என்ன தெரியுமா பண்றாங்க? பழைய இன்டர்வியூ ஒண்ணு உங்களத திரும்பவும் போட்டு பயங்கர வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூல நீங்க உங்க மனைவி சங்கீதாவை பத்தி பேசியிருக்கீங்க. அவங்க மேல காதலே இல்ல அப்படின்றத இப்ப திரும்பவும் வந்து எல்லாருக்கும் காட்டுற மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ நீங்க வந்து யதார்த்தமா ஒரு விஷயம் பேசியிருக்கீங்க. அதாவது சங்கீதா ஒரு ரசிகையா தான் என்ன பார்க்க வந்தாங்க, எனக்கு அவங்க மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, அம்மா அப்பா தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க, நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு நீங்க வந்து உங்க வாயால சொல்லியிருக்கீங்க. அந்த வீடியோவை இப்போ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா எப்பவுமே விஜய்க்கு வந்து சங்கீதா மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்தது இல்ல, அவங்க வீட்டுல பார்த்த ஒரு பொண்ணு அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவருடைய உண்மையான காதல் அப்படின்னா அது த்ரிஷா தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி உங்க மனைவியை நீங்க விட்டு கொடுத்த மாதிரி பேசுறதும், உங்களோட கட்சிக்காரர்கள் அவங்கள பத்தி நிறைய தரக்குறைவா ஆபாசமா அவமானங்கள் படுத்தி பேசுறத நீங்க கண்டிக்காம நீங்க அமைதியா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி தான் மத்த கட்சிக்காரர்களே சொல்றாங்க. சோ உங்களோட கட்சியை காப்பாத்துங்க, அதுக்கு முன்னாடி உங்களோட குடும்பத்தை காப்பாத்துங்க. ஏன்னா உங்களோட பிள்ளைகள் எங்க இருக்காங்க அப்படின்றது இப்ப வெளியில வருது. உங்களோட பையன் வந்து KK நகர், அசோக் நகர்ல தான் ஒரு வீடு எடுத்து தனியா தங்கி இருக்கிறதாவும், உங்களோட பொண்ணு தனியா ஒரு PGல ஸ்டே பண்ணி இருக்கிறதாவும், சங்கீதா மட்டும்தான் இவ்வளவு வருஷம் லண்டன்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பல புரளிகள், பல விஷயங்கள் வதந்திகளா வந்துகிட்டு இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நீங்க வாய் திறந்தா மட்டும்தான் அப்படின்றது உங்களோட கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. சோ விஜய் பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அரசியல் பத்தியும் சினிமா பத்தியும் டே பை டே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.